ஆராதனை நல்லதுதான். ஹல்லேலூயா. ஆராதனை, பாட்டு, அபிஷேகம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க ஒன்னா நல்லா பொறிஞ்சு விடணும். ஹல்லேலூயா. விழுந்து போனவனுக்கு இருந்த கிருபை அதான். பாடுகிற கிருபை, நல்ல எல்லா இசை கருவிகளை வாசிக்கிற கிருபை தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் விழுந்து போன அந்த கிருபைகள் இன்னைக்கு பிசாசு பல ஊழியர்கள் மூலமாக, பல நபர்கள் மூலமாக தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நல்லா பாட்டு எழுதுகிறாங்க, நல்லா அபிஷேகத்தில் நிறைகிறாங்க, நல்லா ஆராதனை செய்கிறாங்க, இசை கருவிகளை வாசிக்கிறாங்க. விழுந்து போனவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இருந்தார். ஹல்லேலூயா. நம்ப முடிகிறதா? ஹல்லேலூயா. அவன் நல்லா இருந்தான். ஆனா ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்துற போது கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு தேசத்திலே ஆவிக்குரிய வட்டாரங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏனென்னை மறந்தீர், ஏண்டவரை மறந்து இருக்கிறீர். இன்னைக்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் போய் ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டு வருகிறதே, கடைசியில கால்வரி தான் மிச்சம். ஆகவே தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துல மிக தாழ்மையோடு வேதனையோடு சொல்கிறேன், கர்த்தர் ஏன் மறக்கிறார் தெரியுமா? வீணான ஆராதனைகள் செய்கிறது நிமித்தம் கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. ஆமென். அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகள் சுமந்து இளைத்து போனேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஆமென். கையெல்லாம் விரிச்சுதான் ஆராதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கையும் விரிங்க, எழும்புங்க, துள்ளுங்க, அசைங்க, டான்ஸ் ஆடுங்க. எல்லாம் நீங்க கைகளை விரிச்சா கூட என் கண்களை நான் என்ன செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டு கையையும் விரிக்கலாம். தாழ்மையோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து கைகளை தேவ சமூகத்தில் விரிக்கும் போது அந்த கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும். ஒரு வார்த்தைகள் வரும்போது கைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா தூக்குறோம், அது வேற. நீ கையை தூக்கு, காலை தூக்கு என்று சொல்கிறது அல்ல. ஒரு வார்த்தை உன்னை டச் பண்ணும்போது, ஒரு வார்த்தை பேசப்படும் போது அந்த வார்த்தை இருதயத்துல கிரியை செய்யுமானா கையை தூக்கி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ வீணான ஆராதனை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மறந்து இருக்கிறாராம். முகத்தை என்ன செய்கிறாராம்? மறைக்கிறாராம். கர்த்தர் சில நிபந்தனைகள், சில கண்டிஷனை வைக்கிறார். ஏன்பா முகத்தை மறைக்கிறேன்? எது வரைக்கும் என்று ஆண்டவரிடத்துல கொஸ்டின் கேட்கிறோமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது கடமைக்காக அல்ல. 3 காரியங்களை நான் சொன்னேன். 1, வீணான ஆராதனை செய்யும் போது இதெல்லாம் பார்த்து சுமந்து ஆண்டவர் இளைத்து போனேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. 2வதாக சிருஷ்டித்த சிருஷ்டிகரை எந்த சூழ்நிலையில மறந்து விடாதுங்க. 3வதாக அவர் தந்திருக்கிற உடன்படிக்கைகள். இந்த வேத வசனத்தை ஒரு மனிதன் மறக்கும் போது கர்த்தர் அவனை மறப்பார், அவனுடைய சந்ததிகளை மறப்பார். இந்த வேத வசனத்தை நாம் மறக்காதபடிக்கு, மறவாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். ஆமென். அவர் மறைக்கிற தெய்வம் அல்ல.